214 ஆண்டுகள் பாரம்பரியமிக்க சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை சென்னை கிளைகளாக நுங்கம்பாக்கம் மற்றும் டி நகர் கிளைகளில் தினசரி காலை 8 மணி முதல் மாலை 8 மணி வரை மருத்துவரை நேரில் சந்தித்து ஆலோசனை பெறலாம். மேலும் இது பற்றிய தகவல்களுக்கு 9940533500 9788827500 என்ற எண்ணை அழைக்கவும். ரொம்ப டயர்டா இருக்கு. Take it, date nut bites. Lion Date Nut Bites Energy Bar. Take it, Lion Date Nut Bites. நேர்களே வணக்கம். இது சாணக்யா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 7 சென்ஸ். இது வெறும் ஸ்டார்டிங் தான். திஸ் இஸ் ஜஸ்ட் அ ட்ரெய்லர். அபி பிக்சர் பாக்கி ஹை அப்படின்ட்டு விஜயபாஸ்கர்கள் ஒரு சேர முழங்கி இருக்கிறார்கள். இது என்ன கணக்கு? அதிமுகவிலிருந்து மேலும் பலர் வர இருக்கிறார்களா? அதற்கான சூட்சம வார்த்தைகள் தான் இதுவா அப்படின்ற கேள்வி இருக்கிறது. மறுபக்கத்தில் செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக மீது, திரு இபிஎஸ் மீது மற்றும் ஒரு தாக்கு, கார்ப்பரேட் கம்பெனி போல் மாற்றி வைத்திருக்கிறார் என்று. இந்த பக்கத்துல திரு ஆதவ் அர்ஜுனா கரூர் கணக்கு இன்னும் முடிக்கப்படவில்லை என பேசியிருக்கிறார். அது என்ன கரூர் கணக்கு? நேற்று நாம் பேசியதா அப்படின்ற தொடர்ச்சியான விஷயமும் வந்து நிற்கிறது. இப்படி பல விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. பின்னணி தகவல்கள் என்னென்ன, திக் திருப்பங்கள் நடந்து கொண்டிருக்க நமது ஆசிரியர் இதோ இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். நான் கரூர் கணக்குக்கெல்லாம் முன்னாடி முதல் விஷயம் இதுக்கு போகணும்னு இருக்கு. அது என்ன சார், இது வெறும் ட்ரெய்லர் தான். விஜயபாஸ்கர்கள் வந்து இன்னைக்கு இணைந்திருக்கிறார்கள். முன்னாடியே சேர்ந்திருந்த திரு கடம்பூர் ராஜுல இருந்து உடுமலை ராதாகிருஷ்ணன் எல்லாரும் பின்னாடி நின்று இருந்தாங்க, டிஷர்ட்ஸ்ல வந்திருந்தாங்க பார்த்தோம். ஸ்ரீ விஜயபாஸ்கர் ஒரே நாள்ல வெள்ளை சட்டை காக்கி பேண்ட்டுக்கு மாறிட்டாருன்றதை பார்த்தோம். இது என் மாப்பிள்ளை தான் அப்படின்ட்டு ஃபர்வேஸை சொல்றாரு. ஜூனியராக இருக்கக்கூடிய தற்போது அமைச்சர்கள் எல்லாருக்கும் இவருக்கு அவ்வளோ ஜூனியர் வயசுல அரசியல் அனுபவத்தில் அவர் எல்லாத்துக்கும் மாப்பிள்ளைன்னு சொல்றாரு, தட்டி கொடுக்குறாரு, வாங்க கையை பிடிச்சி உட்காரக்கிறாரு. மேனரிசம் டோட்டலாக மாறிடுச்சு, எல்லாமே மாறிடுச்சு. ட்ரெய்லர் தானா? இதுக்கும் ட்ரெய்லர் தானா? ட்ரெய்லர்னு திரு சி விஜயபாஸ்கர் பயன்படுத்தினது வந்து கூட்டம் பற்றி வந்து அந்த இடத்துல ரொம்ப தெளிவாக பதிவு பண்ணுறாரு. இங்கே நீங்கள் பார்த்துருக்கீங்க, 7 மணி நேரம் ட்ராவல் பண்ணி எல்லாரும் கிளம்பி வந்திருக்கிறாங்க. அது வந்து அதனால் எங்களால் இவ்வளவு தான் முடிஞ்சது, நல்ல கூட்டம், இதனால் முடிஞ்சது. நீங்கள் வந்து எங்கள் ஏரியாவுக்கு வாங்க, தயவுசெய்து வந்து டெல்டா மாவட்டங்களில் வாங்க. அந்த பகுதியில் நாங்கள் வந்து தஞ்சாவூர்லேருந்து, கரூர்லேருந்து, புதுக்கோட்டையிலேருந்து, நாகப்பட்டினம் வரைக்கும் நாங்கள் வந்து காட்டி அங்கே எங்களுடைய செல்வாக்கை காட்டுறோம் நாங்கள் அப்படின்றது. அதை லோக்கலில் நாங்கள் வந்து ஒரு வெல் ட்ரெயின்டு லோக்கல் ஆஃபீஸர் அப்படிங்கிறது தான். அதை தான் ஆதவர்ச்சி நான் பேசும்போதும் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துலையுமே தேர்தல் களப்பணியில் அனுபவம் கொண்டவர்கள் தேவை அப்படின்னு. ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும், திரு ஆதவர்ச்சி எனக்கு எஸ்பெஷலி தெரியும், நம்ம பண்ண ஃபீல்டு ஒர்க்னால இது ஜெயிக்கல, நம்ம பண்ண எலெக்ஷன் இன்ஜினியரிங் இருக்குல்ல அதில் ஜெயிக்கல. இது வந்து மக்கள் வந்து 2 பேர் வேண்டாம்னு முடிவு பண்ணாங்க, அவங்களா வந்து ஓட்டு போட்டாங்க. ஏன்னா பார்த்தோம், நம்ம தமிழக முதலமைச்சரே 38 மாவட்டத்தில் பிரச்சாரம் பண்ணல, மற்றவர்கள் பிரச்சார பீரங்கிகள் அங்கே யாருமே கிடையாது. அண்ணன் நாஞ்சில் சம்பத் மட்டும் தான் முடிஞ்ச அளவு போய் பண்ணாருன்னு பார்க்குறோம். மற்றவங்க எல்லாருமே கேண்டிடேட்டாக இருந்தாலும் அவங்க அங்கேயே நின்றுட்டாங்கன்னு பார்த்தோம். வேறு யாருமே வேறு இடத்துல போய் பிரச்சாரம் பண்ணி அந்த இடத்துல தூக்கி நிறுத்துறதுக்கான ஏற்பாடை வேறு யாரும் பண்ண முடியல. அப்போ வந்து இது முழுக்க மக்களுடைய முடிவு தான். அப்போ நம்ம வந்து இது எல்லா நேரமும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அந்த ஸ்டார்டம் வந்து ஒரு எலெக்ஷனில் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கிற ஹெல்ப் ஆச்சு, அடுத்த எலெக்ஷனில் வருமானு தெரியாது. அப்போ அடுத்த எலெக்ஷனில் அந்த ஸ்டார்டமோடைய வேல்யூ அடிஷனாக நம்ம வந்து லோக்கல் வந்து கேடர்ஸ் நமக்கு வந்து வேணும். அந்த கேடர்ஸுக்கு வந்து நடுவில் மிட்வேல ஒரு லீடர்ஸ் வேணும். நம்ம எப்படி திமுக தன்னுடைய கட்சி வளர்த்து, அதே தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே வந்து கட்சி வளர்த்த விதம் வந்து தலைமை, தொண்டர்கள், இடையில யாரும் கிடையாது. அதனால தான் இடையில யார் வந்தாலும் நீக்குவாங்க, நீக்கப்படாதாலே கிடையாது. எம்ஜிஆர் இருக்கும்போது ஜெயலலிதா அவர்களே ஓரங்கட்டி வச்சிருந்தாரு, ஜெயலலிதா இருக்கும்போது ஓரங்கட்டப்படாத தலைவர்களே கிடையாது, மூத்த தலைவர்கள். ஏன்னா எனக்கு பப்ளிக்கோட டைரக்ட் கனெக்ட் இருக்கு, நீங்க எதுக்கு அப்படிங்கிறது. நம்ம பல முறை சொன்னோம், டிஎம்கே ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய பல பேரை சேர்த்தாலும் டிவிகேவுடைய பேட்டர்னுக்கும் டிஎம்கேவுடைய பேட்டர்னுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. முழுக்க அவங்க டிஎம்கேவுடைய பேட்டர்ல தான் இயங்குறாங்கன்னு பார்க்குறோம். அந்த கணக்கில் அந்தந்த ஊரில் ஒரு 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 குட்டி ஜமீன்தார் ஒன்று இருந்துச்சுன்னா அது வந்து ஈஸியாக இருக்கும். திமுக அப்படி தான் வந்து நிலைநிறுத்தப்பட்டது. 3 கன்செக்யூட்டிவ் எலெக்ஷனில் 11 வருஷத்துக்கு வந்து ஏடிஎம்கேல எம்ஜிஆர் உயிரோடு இருந்த வரைக்கும் வர முடியாத போதும் கட்சி கலகலக்காமல் இருந்துச்சு. இன்னைக்கு பார்க்குறோம், ஒரே ஒரு தேர்தலில் தோல்வி அடைஞ்சோன்னே இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக என்ன நிலைமையில போய் நிற்கின்னு பார்க்குறோம். இந்த விஜயபாஸ்கர் உட்பட பலர் வந்து வெளியே வந்துட்டாங்க. முன்னாள் அமைச்சர்கள் பெரிய பட்டியலே போட்டு நீங்கள் நாளைக்கு தாவேக்காவுடைய பொதுக்குழு கூட்டமோ செயற்குழு கூட்டமாக பார்த்தா அது தாவேக்கா கூட்டமா ஏடிஎம்கே கூட்டமாக டவுட் ஆகும். எல்லாம் ஏடிஎம்கே நல்லா வந்துருப்பாங்க. நம்ம திமுக விமர்சனம் பண்ணோம்ல, அதே கணக்கு தான். திமுக எங்கேருந்து ஆள் எடுப்பாங்க? ஏடிஎம்கேலேருந்து. டிவிக்கு எங்க இருந்தாலும் எடுப்பாங்க, ஏடிஎம்கேலேருந்து. ஒரு அமுத சுரவி போல யாருனாலும் கேட்டாலும் கொடுக்கக்கூடிய குடியில வந்தா அது வந்து ஆட்டோகர் தம்பி எங்கன்னு தேடுற மாதிரி அதிமுக கலந்து வரது சேர்த்துருவோம். ஆமா, எல்லாரையும் வந்து இங்க தான் கொடுக்கணும். எல்லா படை தளபதிகளும் பெஸ்டா அங்க இருந்து எடுத்துறலாம் அப்படின்னு. ஆமா, அந்த மாதிரி ஏடிஎம்கேல வந்து அந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ணக்கூடிய டேலண்டோட ஜெயலலிதா அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் உருவாக்கி வச்சிருந்தாங்கன்னு பாக்குறோம். நம்ம வந்து அந்த மாதிரி அவங்களுக்கு தான். அப்ப இவங்களும் அங்கிருந்து ஆள் பிடிக்கிறாங்க. நாளைக்கு வந்து எலெக்ஷன் ஒர்க்குக்கு இது தேவைப்படும் அப்படிங்கிறது. உள்ளாட்சி தேர்தல் வருது, அங்க லோக்கலா இது பண்ணும். புதுக்கோட்டையில வந்து அமைச்சராகவே பர்வேஸ் இருந்தாலும் கூட அவருக்கான ஃபீல்டு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து கட்டாயம்
ரொம்ப கம்மி. அது வந்து திரு விஜயபாஸ்கர் வந்து இளைஞர்கள், இப்போ சின்ன பிள்ளைகள், மாப்பிள்ளைகள்ங்கிறது வந்து ஒரு ஆசையில் சொல்கிறது. நம்ம பார்த்துருக்கோம் பலமுறை. திருச்சி கிட்டக்க நீங்கள் திருநெல்வேலி வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த இஸ்லாமியர்களும் ஹிந்துக்களும் வந்து ஒருத்தர் பேசிக்கும் போது மாப்பிள்ளை மாமா மச்சான்னு சொல்லி தான் பேசிக்கிடுவாங்க. நிறைய பேர் மாமா தான் சொல்லுவாங்க, மாப்பிள்ளை தான் சொல்லுவாங்க. அது வந்து எப்பயும் அந்த ஒரு நடைமுறையில் தான் அவர் சொன்னார், தவிர அந்த உறவு கணக்கு கிடையாது. அவர் சின்ன பிள்ளை, பர்வேஸ் ரொம்ப சின்ன பிள்ளைன்னு சொன்னாருன்னா இவர் வந்து குறைவில்லாத சின்ன பிள்ளை தான். பல பேருக்கு இன்னைக்கு வந்து 5வது முறை எலெக்ஷனில் ஜெயிச்சிருக்காரு. 5வது முறைன்னு எத்தனை வயசுல இருக்கு பார்த்து. ஸோ இவரே குட்டி பிள்ளையா இருக்கும்போது மெடிக்கல் காலேஜ் முடிச்சுட்டு வந்தோடனே அந்த பக்கம் வந்தவர் தான். இவரும் சின்ன பிள்ளை. திருமணமே ஜெயலலிதா அவர்கள் முன்னிலையில் நடந்திருக்கு. அதான் அந்த மாதிரி இவரும் ஒரு குட்டி பிள்ளை தான். இழந்த இன்னைக்கு வந்து ஒரு உள்ளே வந்து புகுந்து அரசியல்வாதி ஆயிட்டாருங்கன்னு நம்ம பார்க்குறோம். அதனால வந்து ஒரு பழுத்த அரசியல்வாதி ஆயிட்டார், மூத்த அரசியல்வாதி மாட்டாருங்கிற பார்க்குறோம். ஸோ இந்த ட்ரெய்லருங்கிறது வந்து இன்னும் நிறைய பேர் சேர்ப்பாங்களா அப்படின்னா அதுக்கு வந்து திரு விஜயபாஸ்கருடைய பங்களிப்பு எவ்வளவு இருக்குன்னு எனக்கு சொல்ல முடியல. அது இருக்காதுன்னே நினைக்கிறேன். ஏன்னா திரு வேலுமணி போன்றவர்கள் வந்து ஒரு நெட்வொர்க் வச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து மூத்த தலைவர்களாக பார்க்கப்படுறாங்க, செகண்ட் ஆல்டர்னேட்டிவா பார்க்கப்படுறாங்க. அவங்களுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு இந்த மாதிரி வேல்யூ இருந்துச்சு. ஆனா வந்து திரு ஜேசிடி பிரபாகரோ, திரு உடுமலை ராதாகிருஷ்ணனோ, திரு செல்லூர் கடம்பூர் ராஜுவோ, இது மாதிரி போன்றவர்கள் அவர்கள் வந்து 10 மாடல் ஆள் கூட்டுறாங்கன்னு அது நடக்காது. அதே போலதான் 2 விஜயபாஸ்கர், இவர் புதுக்கோட்டையில இவருக்கு ஒரு செல்வாக்கு உண்டு, கரூர்ல அவருக்கு ஒரு செல்வாக்கு உண்டு. இவர்கள் வந்து மற்ற இடங்கள்ல இருந்து கூட்டுறாங்க. ஸ்ரீரங்கத்தில் போட்டிட்ட முன்னாள் அமைச்சர் வளர்மதி, இப்போ அவங்களுக்கு அங்கங்க ஒரு செல்வாக்கு இருக்கும், அவ்வளவுதான். ஆனா எல்லா மாவட்டத்திலும் பக்கத்துல கூட்டு வருவாங்களா அப்படின்னா அவன் தெரியும். ஸோ அந்த ட்ரெய்லர் என்பது நான் இன்னும் 10 மாவட்ட செயலாளர் கூட்டு வரேன், இன்னும் 10 சிட்டிங் எம்எல்ஏ கூட்டு வரேன், இன்னும் 10 முன்னாள் எம்எல்ஏ கூட்டு வரேன், திரு சி.வி. சண்முகம் கூட ஒரு 4 பேர் கூட்டு வந்துருவார். இவர்களால கூட்ட வர முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ இவர்கள் சொன்னது கிரௌடு காட்டுறேங்கிறத தான் பார்க்கணும். அந்த அளவுக்கான ட்ரெய்லர் தான் பார்க்கணும். ஓகே, இதுல இருந்து இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணினும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? இன்னும் மற்ற சிலர் ஏடிஎம்கே தலைமையும் ஏடிஎம்கே 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டம் இருக்கக்கூடிய இன்னைக்கு திரு புசி ஆனந்த் அவர்கள் ஒரு அஷூரன்ஸ் கொடுத்திருக்காரு, வரக்கூடியவர்களுக்கு லோக்கல் பாடியில நம்ம வந்து இடம் கொடுத்தானே ஆகணும். நீங்க வந்து அதுல ஒண்ணு இடம் இருக்குல்ல. நீங்க வந்து இப்ப 234 சட்டமன்ற தொகுதியிலேயே 107 சட்டமன்ற உறுப்பினர்கள் தானே இருக்காங்க. ஸோ இன்னுமே 115 சட்டமன்ற உறுப்பினருக்கான ஸ்பேஸ் இருக்குது. அங்க வந்து அவங்களுக்கு போட்டியிட்டதிலுமே 100க்கும் மேற்பட்டோர் மாற்றுக் கட்சியில் வந்தவர்கள் தான். எக்ஸாக்ட்லி வந்து அன்னைக்கு காலைல வரைக்கும் மாத்தினாங்களே. நம்ம பார்த்தோம் தூசி மோகன் எப்போ சேர்ந்தாரு, அப்போ வந்து அப்போ எப்போ கொடுக்கப்பட்டது, அப்போ வந்து அன்னைக்கு தான் சேர்ந்தாரு. வரும்போதே வந்து கையில் ஆர்டரோட வாங்கிட்டாங்கன்னு பார்க்குறோம். நம்ம வந்து அதை மாதிரி வந்து அடிச்சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த மாதிரி வந்து தானே அதில் வந்து ஒரு பெரிய. ஸோ வந்து நாளைக்கு வந்து கவுன்சில் எலெக்ஷனில் நிற்பாங்க, அப்புறம் மேயர் எலெக்ஷனில் நிற்கலாம், சேர்மனாக இருக்கலாம். அது மாதிரி ஏதோ ஒன்றுமே இல்லாமல் இன்னைக்கு இருக்கிறதுக்கு நான் வந்து முன்னாள் எம்எல்ஏங்கன்னு சொல்றதுக்கு நான் சேர்மனாக இருக்கேன்னு சொல்லிக்கலாம். தப்பு. எங்கள் ஊரில் ஸ்ரீவிழுத்தில் தாமரக்கணி வந்து எம்எல்ஏவா இருந்தார். எம்எல்ஏ இருந்த பிறகு நகராட்சி தேர்தல் போட்டுட்டு சேர்மனா மாறினார். ஸோ எம்எல்ஏவா இருந்துட்டு சேர்மனாக ஒன்றும் பெரிய குற்றம் கிடையாது, நிற்கலாம். அது மாதிரி வந்து மேயரா நிற்கலாம். அது மாதிரி பல வாய்ப்புகள் இருக்கும். கட்டாயமாக அவங்க மட்டும் இல்லை, அவங்களோட ஆதரவாளர்கள், மனைவி, பிள்ளைகள் இது மாதிரி கொடுப்பாங்க. இப்போ வந்து திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் வந்து அவர் வந்து போட்டியிட விரும்பல, எம்எல்ஏ எலெக்ஷனில் போட்டிட்டு ஜெயிக்க விரும்புறாரு அப்படின்னா அவருடைய பையனுக்கு, அவருடைய குடும்பத்துக்கு, நண்பர்களுக்கு கொடுக்க தான் செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஓடும். அதை தான் அவர் நம்பிக்கை கொடுத்துருக்காரு. திரு ஆதவ் அர்ஜுனான்னு சொல்றாரு, ஏடிஎம்கே கூடிய எல்லாரும் இங்கே வந்துருங்க, அவர் ஓப்பன் அழைப்பக்கூடிய எல்லாரும் இங்கே வந்துருங்க அப்படின்னு. இதுதான் ஏடிஎம்கே. நீங்க வந்து ஏடிஎம்கே அங்கவே தேட வேண்டியதில்லை. இதுதான் ஏடிஎம்கே. இங்க வந்து பெரிய ஒரு ஒரு புன்னகையோடு பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எதனால் இவர்கள் சேர்ந்தார்கள் அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டு தான். நாங்கள் வந்து எங்களுக்கு இதுதாங்க இனிமேல் ஃபியூச்சர், வேற உள்ள அவர் தாங்க முதலமைச்சர் 5 வருஷம் நின்றுவார் போல தெரியுது. இங்கே வந்து நாங்கள் எதிர்கட்சியாகவும் ஆளுங்கட்சியாகவும் வண்டி இல்லை, நமக்கு வந்து குவாரி இருக்குது, தொழில் இருக்குது, நிறைய செங்கச்சூளை வச்சிருக்கோம், ஏகப்பட்ட வேலை பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம சைடு பிசினஸ் ஓடுது, மெயின் பிசினஸ் ஓடுது, குடும்ப தொழிலும் நமக்கு ஒன்று இருக்குது. ஸோ பாரம்பரியமாக பண்ணிட்டு இருக்கோம். அப்போ நம்ம இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா, பொழப்பு ஓடணும்னா நம்ம வந்து போகிறோம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால திமுகவோடு சேர பார்த்த திரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்றாங்க. நம்ம நேற்று அந்த வீடியோ போட்டு காட்டணும். இவர் திரு விஜயபாஸ்கர் தான் பக்கத்தில் உட்காந்துருக்காரு, எம்.ஆர். விஜயபாஸ்கர் தான் பக்கத்தில் நிற்கிறார். எல்லாருமே பக்கத்தில் நிற்கும் போது தான் நாங்கள் திருமாவளவன் தலைமையில் ஆட்சி அமைக்கிறதுக்கு நாங்கள் சம்மதிச்சோம் அப்படின்னு சொல்லுவார். அப்போ நீங்கள் திருமாவளவன் தலைமையில் ஆட்சி அமைச்சு யாருடைய சப்போர்ட்ல இருந்து ஆட்சி அமைக்க முடியும்? அதே திமுக சப்போர்ட் தானே. அப்போ திருமாவளவன் முதலமைச்சரானா திமுகவுடைய ஆதரவு இனிக்கும், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரானா திமுகவுடைய ஆதரவு கசக்கும் அப்படின்னா என்ன லாஜிக் இருக்கு? ஸோ இவர் சொல்வது அது இல்லை, அது அரசியலுக்காக சொல்றது. உண்மையான நோக்கம் அவரவருடைய பாலிடிக்ஸை நீங்க பாத்துக்கிறதுங்கிறது தான் பார்க்கணும். அதனால நம்ம வந்து புரிந்து கொள்ளக்கூடியதான் அப்படி ஓடிது. தாவேக்காக்கு இது கட்டாயமா ஒரு பலம் சேர்க்கும் வித்தவுட் எனி டவுட். இந்த இதுல திமுக எப்படி அவர்கள் காரணம் சொன்னார்களோ அதே போல அதிமுகவின் செயல்பாட்டையும் அவர்கள் காரணம் சொல்ல மேடையில் இந்த பலர் விமர்சித்தார்கள். குறிப்பா திரு செங்கோட்டையன் இவர்களுக்கெல்லாம் முன்னோடியாக முதலில் சேர்ந்தவர், கடைசியா பஸ்ல ஏறினவர், இப்ப 5வது இடத்துல போர்ட்போலியோல இருக்காரு, புரோட்டோகால் இருக்காரு அப்படின்றத பார்க்கிறோம். அவர் மூத்த தலைவர், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏ ரொம்ப மூத்த தலைவர், அவர் தான் அரசியல் நிர்வாகத்திலும். அவர் சொல்கிறார், அதிமுக தற்போது கார்பரேட் கம்பெனி போல் மாற்றி இருக்கிறது, அதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி. என் படத்தை என்னோட பேக்கெட்ல போட்டோல ஜெயலலிதா அவர்கள் போட்டோ இருந்தா கூட அதை கூட பார்த்திருக்காரு, அவர் போட்டோ வைக்கலன்ற மாதிரி பார்த்திருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் பல விமர்சனங்களை வைத்திருக்கிறார். உண்மையை கார்பரேட் கம்பெனி போல ஒரு சர்வாதிகாரம் போல மாத்திட்டு இருக்காரு. தாவேக்கால சேர்ந்த பிறகும் திரு எடப்பாடி பழனிசாமி மன்னிக்கணும், திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து பாக்கெட்ல அமரர் ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை வைக்க அனுமதிச்சது உண்மையிலேயே பெரிய விஷயம் தான், வித்தவுட் எனி டவுட். இன்னொரு கட்சி, இன்னொரு தலைவர், இன்னொரு அடையாளம், ஆனா அவங்கள வந்து வைக்கிறதுக்கு அனுமதிக்கிறது வந்து அது வேண்டாமே சார்னு சொன்னா ஒன்றும் பெரிய. ஏன்னா நீங்க வேற கட்சியில் சேர்ந்துட்டீங்க அப்படின்னு நீங்க வந்து ஏடிஎம்கே கரை வெட்டி கட்டிட்டு போவாரா?
ஸோ அந்த கட்சியில் தான் இருந்தேன்னு சொல்லிட்டு அப்போ வந்து ஜெயலலிதா அவர்களுடைய ஜெயலலிதானா எந்த கட்சி தாவேக்காவா ஞாபகம் வரும், ஜெயலலிதானா ஏடிஎம்கே தான் ஞாபகம் வரும். அப்படின்னு இல்லாமல் பரவாயில்ல நீங்கள் வச்சுக்கோன்னு சொல்லி சொன்னால் உண்மையிலே பெருந்தன்மை, அதில் மாற்று கருத்தே இல்லை. அப்போ இந்த குற்றச்சாட்டில் வந்து கம்பெனி மாதிரி நடத்துறாரா திரு எடப்பாடி பழனிசாமின்னு, அது நடத்துறாரு, நடத்தாமல் போறாரு. இந்த குற்றச்சாட்டுலேருந்து வெளியே வர வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்குன்றோம். நமக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு பிம்பம், இந்த கட்சி வளராது போல, இந்த கட்சி வந்து ஒரு பக்கமாக போயிடுச்சு போல, திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னதை கேட்டா இருக்கணும் கேட்காடா இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. இந்த எண்ணத்தில் மாற்றம் நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். திரு எடப்பாடி பழனிசாமி சர்வாதிகாரமாக செயல்படுகிறார், அவர் மட்டும் சொல்லதான் சட்டங்கிற மாதிரி செயல்படுறாங்கன்னு சொன்னாங்க அப்படின்னா, இன்னைக்கு இணைந்த பெருமக்கள் யாராவது தமிழக முதலமைச்சர் திரு விஜயை பார்த்தாங்களா? வேர் தே ஏபிள் டு சீ ஹிம், பார்க்க முடிஞ்சதா? ஜெயலலிதா அவர்களையாவது பார்த்துருக்காங்க, இவங்க யாராவது பார்த்துருக்காங்களா? சேர்ந்த அமைச்சர் முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் ஏதாவது இன்னைக்கா பார்த்துருக்காங்க? இன்னைக்காவது ஒரு நாள் ஒரு நிகழ்ச்சி நடத்துவாங்க, அன்னைக்கு வந்து அவர் கலந்து கொள்வார், அன்னைக்கு இவங்க பார்த்துக்க வேண்டியதான். ஸோ திரு அண்ணன் நாஞ்சில் சம்பத் போய் எலெக்ஷன் முன்னாடி சேர்ந்தார், நேராக பார்த்துட்டார். திரு செங்கோட்டையன் எலெக்ஷன் முன்னாடி சேர்ந்தார், எலெக்ஷனுக்கு பிறகு சேர்ந்த யாராவது பார்க்கவா செஞ்சிருக்காங்களா? அப்போ கட்சியில இணைப்பு விழால கூட நாங்கள் கிட்டத்தட்ட 7-8 மாவட்டத்தில் இருக்கிறவங்க முன்னாள் எம்எல்ஏக்கள், இன்னாள் எம்எல்ஏக்கள், ராஜினாமா பண்ணவங்க, முன்னாள் அமைச்சர்கள் அத்தனை பேரும் வந்து நிற்கிற இடத்துல கூட திரு விஜயை கண்ணில் காட்ட மாட்டோம். அப்ப இவங்க வந்து திரு எடப்பாடி பழனிசாமி என்ன கணக்குல சொல்றாங்க, அவர் வந்து அவருடைய போக்கிலே செயல்படுறாரு, அப்ப திரு விஜய் என்ன போக்கில் செயல்படுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு புரியுங்களா? அப்போ வந்து இது ஒரு கல்ட் பாலிடிக்ஸ் தான். அதாவது திரு விஜய் அவர்கள் வந்து தனி, அதை வந்து நீங்க பக்கத்திலே வர முடியாது. மற்ற விஷயங்கள் வாங்க நீங்க பேசிக்கணும்னு சொன்னா உங்களுடைய கணக்கு வந்து திரு ஆனந்த பொதுச் செயலாளர் அவர்களே, கரூர்ல நீங்க வந்து புதுக்கோட்டையில நீங்க கூட்டத்தை போடுங்க, நீங்க பாருங்க நாங்க எவ்வளவு பண்றோம் பாருங்க அப்படின்னு உங்களுடைய ரீச் இந்த பக்கம் மட்டும் தான். ஆனா அங்க நீங்க வந்து அவர்கிட்ட சண்டை போற அளவுக்குள்ள உரிமையில இருந்தீங்க. திரு எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு அத்தனை பேருமே பெருமை, நாங்களும் சண்டைக்கு போனோம், நாங்க நெடுஞ்சாலை நகர்ல சண்டை போட்டோம், கட்சி ஆஃபீஸ்ல சொன்னோம், இங்க சொன்னோம். அப்ப யூ ஆர் ஏபிள் டு கனெக்ட் வித் த பாஸ் டைரக்ட்லி, ஹியர் யூ வில் நாட். அப்போ வந்து இவர் என்ன சொல்றாங்க, அப்போ வந்து அவரவர் ஒரு அரசியல் அவங்களுடைய கணக்குக்காக போய் சேர்ந்திருக்கான்னு பார்க்கும்போது அவர் கம்பெனி படி நடத்துறாரா, கார்பரேட் படி நடத்துறாரா, பிரைவேட் லிமிடெட் படி நடத்துறாராங்கிற சமாச்சாரம். ஆனால் அந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த குற்றச்சாட்டுக்கு மாற்றான ஒரு ஏற்பாடு அவர் பண்ணலன்னு, அது தொடர்ந்துச்சுன்னா போயிட்டு இருக்கிறவங்க அதிகரிச்சு, நீங்க என்னதான் நீங்க துரோகிகள் போயிட்டாங்க, பண்ணவங்க போனவங்க பூரா செல்வாக்கே கிடையாது, அந்த லோக்கல்ல மக்கள் பூரா பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறா, நீங்க என்ன நீங்க சொல்லிக்கிட்டாலும் கடைசியில நீங்க இயல்புல பாத்தீங்க அப்படின்னா, நீங்க பாத்தீங்க திரு விஜயபாஸ்கர் தான் நினைக்கிறேன், அவருடைய தொழில் அவர் தான் வந்து ரைட். விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து ராஜினாமா பண்ண உடனே அந்த புதுக்கோட்டை தொகுதியில வந்து பட்டாசு கொடுக்குறாங்க, நல்ல வேலைப்பா விஜயபாஸ்கர் கட்சி விட்டு கிளம்பிட்டார் அப்படின்னு. ஸோ இது மாதிரி 4 பேர் கொண்டாடலாம். ஆனா வந்து 4 தொண்டர்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், என்னப்பா ஒவ்வொருத்தரா போறாங்களே, இது கட்சி பிழைக்குமா பிழைக்காதா, இந்த கேள்வி ஒன்று வரும். அப்ப இந்த கேள்விக்கு பதில் தொண்டர்களுக்கு அவநம்பிக்கை ஏற்பட்டு விட்டார். இப்ப அவநம்பிக்கை எங்க இருக்குது? தலைமைக்கும் 2ஆம் கட்ட தலைவர்களுக்கும். இந்த அவநம்பிக்கை தொண்டர்களிடம் போய்விட்டால் நம்ம கட்சி பிழைக்காதுங்கிற எண்ணம் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் யாராலையும் காத்த முடியும். ஏன்னா அவர்கள் தான் ஆணிவேர். திரு எடப்பாடி பழனிசாமி அடிக்கடி குறிப்பிடுவது போல இது தொண்டர்களுக்காக உருவான கட்சி. திமுக காரங்க எம்ஜிஆருடைய ரசிகர்கள் அப்படிங்கிறக்கா 2 பேர் அடிச்சாங்க, அவங்க வந்து கிட்டத்தட்ட மரணப்படுக்கைக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறனால, முசிறி புத்தன் இன்னொரு 2 நண்பர்கள், அந்த 2 பேர் வந்து அடி வாங்கினாங்கனால, எனக்காக என்னோட தொடர் அடி வாங்கினாங்கிறக்கா எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சு. கட்சி ஆரம்பிக்கிற பிளான்ல இல்ல, 3-4 நாளா பேசாம வந்து சத்யா சுடலி யாரையுமே சந்திக்க மாட்டேட்டார், வந்தாங்க பாருங்க பாயசம் சாப்பிடுங்கன்னு பேசாம போயிடுவார். ஆனா இந்த பிரச்சனை வந்து பெருசாகி அடி வாங்குறாங்க நம்முடைய தொண்டர்கள் பிறகு அவர் கட்சி ஆரம்பிச்சார். அதனால தான் என்ன சொல்லுவாங்க, தொண்டர்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி, தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி. ஒரு ஒன்றிய செயலாளர் இருந்த நான் வந்து பொதுச்செயலாளராக வந்து நிக்கிறேன் அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. அப்ப கீழே அந்த கான்பிடன்ஸ் போயிருச்சுன்னா கட்சி யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஓகே, கான்ஃபிடன்ஸ் இருங்க, கான்ஃபிடண்டா இருங்க அப்படின்றப்போ இந்த பக்கம் ஆதவர்ஜுனா சபதம் போட்டு கான்ஃபிடண்டாக இருக்கிறார். கரூர் கணக்கு இன்னும் முடிக்கப்படவில்லை அப்படின்றாரு, அது கணக்கு தீர்க்கப்படும் அப்படின்னு சொல்கிறார். எங்களது மக்களை கொன்று வெட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக முந்தைய திமுகவுடைய அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகம், ஆட்சி, என்ன வார்த்தை வேணா போடலாம், அவர்களை பின் பாயிண்ட் பண்ணி பின் டவுன் பண்றாரு திரு ஆதவர்ஜுனா. கரூர் கணக்கு அது என்னது, நேத்தி நம்ம பேசினது தானே? பல கணக்கு இருக்கு அதுல. ஒண்ணு வந்து திரு செந்தில் பாலாஜி, இது வந்து கரூர் கணக்குல முதல்ல வந்து நிற்கும். அவர் என்ன செய்ய போறாங்க அப்படின்னு 10ஆம் தேதி முதல்வர் விஜய் வந்து கரூர் செல்கிறார், அடுத்து வரணும் நம்ம. ஸோ செந்தில் பாலாஜி தான் இந்த கரூர் பிரச்சனைக்கு காரணம் அப்படிங்கிற விமர்சனம் இவங்க வந்து மாறி மாறி வைக்கிறாங்க. அதுதான் திமுக பின்னாடி இருக்குன்றாங்க. அப்ப செந்தில் பாலாஜியுடைய சகோதரர் தான் நேற்று கைது செய்யப்பட்ட 2 பேர்கிட்ட பேசினாங்க, 3 பேர்ல 2 பேர்கிட்ட நேராக பேசினாங்க. அவங்க தான் சொன்னாங்கன்னு காவல்துறையோட அறிக்கை திரு அசோக்குமாரோடைய பெயரை குறிப்பிடுது. ஸோ திரு செந்தில் பாலாஜி என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது முதல் கணக்கு. 2வது கணக்கு வந்து கரூர் சம்பவத்தில் உயிரிழந்த 41 பேரோட குடும்பத்துக்கு அரசு வேலை கொடுத்து அவங்கள வந்து ஒரு ஆற்றுப்படுத்தலாமா, கரூருக்கு வரவே இல்லை, அந்த உயிரிழந்தவர்கள் குடும்பத்தை கண்டுக்கவே இல்லை, அவங்கள வர சொல்லி பார்த்து ஆறுதல் சொன்னார். இது என்ன உலகத்தில் இல்லாத ஒரு ஆறுதல் சொல்லக்கூடிய வகை, நம்ம நேரம் கூட வராமல் வீட்டுக்கு வர சொல்லி ஆறுதல் சொல்றது என்ன புது கணக்காக இருக்கு அப்படின்னு நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை உறுப்பினர் சீமான் பலர் விமர்சனம் பண்ணாங்க. இப்போ வந்து கரூருக்கே வந்து போறாரு திரு ஆதவர்ஜுனா. அன்னைக்கு பேசும்போது சொல்றாரு, எங்கெல்லாம் எங்களுக்கு போலீஸோடைய ஒத்துழைப்பு கிடைச்சதோ அங்கதான் நாங்கள் வந்து பிரச்சாரமே பண்ணோம். தாவேகா தலைவர் வந்து தமிழ்நாடு
முழுக்க பிரச்சாரம் பண்ணல. காரணம் என்னன்னா, எங்கெங்கெல்லாம் போலீஸ் சப்போர்ட் கிடைக்கலையோ அங்க உள்ள கோயம்புத்தூர்ல இந்த சிக்கல் இருந்துச்சு, கரூர்ல நடந்துச்சுங்கிற பார்த்த மாதிரி பல இடங்கள்ல எங்கெங்க எங்களுக்கு சப்போர்ட் கிடைச்சதோ அங்க மட்டும் தான் நாங்க பிரச்சாரம் பண்ண முடிஞ்சு அப்படின்னாரு. அப்ப வந்து இந்த முறை வந்து கரூர்ல ஒரு முழு பாதுகாப்போட முதலமைச்சரா இருக்கிறதுனால முழு பாதுகாப்போட அவர் போய் வந்து பண்ண முடியும். அப்ப அவர்கள் வந்து இஃப் ஐம் நாட் ராங் 2 நாள் நிகழ்ச்சி அங்க இருக்கும் போல தெரியுது. அரசு நிகழ்ச்சி, கட்சி நிகழ்ச்சி எல்லாம் சேர்த்து வச்சு பண்ணுவார் பொழுது அக்கம் பக்கத்துல இருக்கிற மாதிரி சில விஷயங்கள் சேர்த்து கம்பைன் பண்ணி பண்ணுவாங்க போல. அப்போ வந்து கரூருக்கு இந்த முறை விசிட் வந்து 41 குடும்பங்களுக்கும் ஆறுதல் சொல்லக்கூடியதாகவும் 41 குடும்பத்துல ஒருத்தருக்கு அரசு வேலை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதாகவும் சொல்லி சொல்றாங்க. அப்போ நம்ம வந்து இது ஒரு கரூர் கணக்குல 2வது கணக்கு. 3வது கணக்கு அந்த 41 பேர் உயிரிழந்தது வந்து விபத்தா சதியா அப்படிங்கிறது அதுதான் சிபிஐ விசாரணை இருக்கு. அதுல இந்த 50 நாள்ல ஏதாவது நகர்த்துறாங்களா அப்படின்னு தெரியணும். அதுல வந்து எனக்கு தெரிஞ்சது நகர்த்துற மாதிரி தெரியல. அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அமைச்சர் பெருமக்கள் யாராவது சொன்னாங்கன்னா அது பெரிய ஒரு ஆறுதலுக்குரிய விஷயமா இருக்கு. ஏன்னா உண்மையான விஷயம் என்னன்னா, நடந்தது வந்து அலட்சியம் 2 தரப்புல இருந்துச்சுங்க. நம்ம கண்கூடா பார்த்தோம், பல முறை பார்த்திருக்கோம். ஆனா வந்து அது குற்ற பொறுப்பு ஒன்று இருக்குதா, அது வந்து கிரைம் அங்க மேலோட் ஆயிருக்கா, அதற்கு பின்னாடி ஒரு கான்ஸ்பிரசி ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறத அது வந்து நீதிமன்றம் தான் சொல்ல முடியும், காவல்துறை தான் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அப்ப சிபிஐ வந்து விசாரணை இருக்கனால சிபிஐக்கு தமிழ்நாடு போலீஸ் முழுக்க தற்போது வந்து தாவேக அரசுடைய கண்ட்ரோல் இருக்கிறதுனால அவர்கள் வந்து முழுக்க ஒத்துழைப்பு கொடுத்து டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து, ஏன்னா ஏற்கனவே திரு விஜய் அவர்களை இவங்களே வந்து டெல்லியில வரவழைச்சு விசாரணை பண்ணியிருக்காங்க. டிஜிபில இருந்து ஏடிஜிபில இருந்து எல்லாருமே விசாரணைக்கு போயிருக்காங்க. கலெக்டர் இருந்து எஸ்பில இருந்து எல்லாருமே போயிருக்காங்க. சோ பழைய டாக்குமெண்ட்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சது, புதுசா எதுவும் பண்ண வேண்டியது இல்ல. அப்ப வந்து இருக்கிற டாக்குமெண்ட்களை துரிதப்படுத்தியோ அல்லது புதிய விசாரணை ஏதாவது தேவைப்பட்ட அதை செஞ்சோ கடகடன் அடுத்த நடத்தி கரூர் சம்பவத்தில் நடந்தது என்ன, ஏன்னா இவங்க வந்து ஒரு கான்ஸ்பிரசி சொன்னாங்க. தமிழக முதலமைச்சர் தாவேகா தலைவராக மட்டுமே இருந்தபோது அவங்க சொன்னாரு, நேரடியாக என்னை சிஎம் சார் நேரடியாக உங்களுக்கு ஏதாவது பழிவாங்கன்னா என்னை ரீச் பண்ணுங்க, நீங்க என்னுடைய மக்களை என்னுடைய தொண்டர்களை தொடாதீங்க அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா அதுல அது மூலமா என்ன சொல்ல வந்தார் அப்படின்னா, இந்த சம்பவத்துக்கான காரணம் பின்னணியில கரூர்ல வந்து திமுக இருந்திருக்குங்கிறதா அவர் சொல்லாம சொன்ன குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் எந்த மாநிலம் நடக்கல, கரூர்ல மட்டும் ஏன் நடக்கணும் அப்படிங்கிற கேள்வி ரொம்ப முக்கியமானது. சிஎம் சாரை பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது வேணும் நீங்க என்னைய தொடுங்க நேரடியா வந்து அப்ப எழுப்புனது வந்து ரொம்ப முக்கியமான கவனம் பெற வேண்டிய விஷயம். அப்ப தொடர்ந்து அவர் வந்து திமுக அதற்கு பின்னாடி காரணம் அப்படிங்கிறதா அன்னைக்கு திரு விஜய் சொன்னதும் இன்னைக்கு திரு ஆதவர்ஜுனா சொன்னதும். அப்ப வந்து அந்த கரூர் வழக்க முதல்ல வந்து 1 கரூருக்கு போறது, 2 அந்த குடும்பத்துக்கான ஆறுதல், 3 அவர்களுக்கான அரசு வேலைவாய்ப்பு, 4வதாக அந்த சிபிஐ விசாரணையை வந்து துரிதப்படுத்துறது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த சிபிஐ விசாரணை துரிதப்படுத்தி குற்றம் சாட்டப்பட்டவர்கள் யார் அப்படிங்கிற பார்த்து உண்மையில, ஏன்னா இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா ஐ டோன்ட் சி நம்ம குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ஒரு நபர் இருக்கிறாரான்னு தெரியல. அந்த விபத்துக்கான 41 பேர் மரணத்துக்கான காரணம் XYZ யார் பேராது இருக்கானே தெரியல. அப்ப வந்து முதல்ல அந்த பேரை சேர்க்கணும். அப்ப அவர்கள் அந்த கிரிமினல் கிரைம்ல பின்னாடி இருந்திருக்காங்கிற மேட் அவுட் ஆகணும். அப்படின்னா தான் நீங்க சொல்லக்கூடிய ஒரிஜினல் கணக்கு வந்து தீர்க்கப்படும். அதர்வைஸ் நீங்க வந்து செந்தில் பாலாஜி வந்து வேற வழக்குல பண்ணீங்க, அந்த வழக்குல பண்ணீங்கன்னா ஓகே, அதெல்லாம் அவர் மேல 100 வழக்கு இருக்கு, 100 வழக்குல ஒருத்தர் ஜெயில போறாரு, ஒருத்தர் பெயில வர்றாரு, அது வேற விஷயம் கணக்கு. ஆனா இந்த சம்பவத்துக்கு பின்னாடி திமுகவோ திரு செந்தில் பாலாஜி இருக்காருன்னு சொன்னா இந்த சம்பவத்தில் அவர் சேர்க்கப்பட்டிருக்கிறார்களா, விசாரிக்கப்படுகிறார்களா, அதுல வந்து லாஜிக்கல் எண்டுக்கு கோர்ட்ல வந்து வருதா அப்படிங்கிற பார்க்கணும். அப்படின்னா தான் அந்த கரு கணக்கு முழுமையாக தீர்க்கப்படக்கூடியதா இருக்கும். இல்லாட்டி அது வெறும் ஒரு பழிவாங்க நடவடிக்கை மட்டும் தான் சொல்றீங்க. வந்து ஒரு ஆளை ப்ளேம் பண்ணிட்டே இருப்பீங்க, ஆனா நீங்க வந்து அதை எஸ்டாப்ளிஷ் பண்ண மாட்டீங்க. அது சரியா இருக்காதுல்ல. நீங்க பொத்தாம் போல சொல்லலாம், இப்ப அவர் சோஃபா மாடல் ஆட்சி அப்படின்னு இவங்க சொல்லலாம், குதிரை பேர் ஆட்சி அவங்க சொல்லலாம். உண்மை என்னன்னு தெரியல, இது பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ல பண்ணணும். ஆனா நீங்க வந்து கரூர்ல நடந்து வந்து பொலிட்டிக்கல் வெண்டேட்டா தாங்காதாங்க. அதை தாண்டி வந்து 41 உயிருக்கான நீதி கிடைக்கணும். அப்ப அது அந்த கேஸை வந்து சிபிஐல லாஜிக்கல் எண்டு கொண்டு வரதுக்கு தாவேக அரசுடைய காவல்துறை என்ன செய்ய போகுது அது நம்ம பார்க்கணும். ஓகே. இதுல வந்து இன்னொரு வார்த்தையை திரு ஆதவ அர்ஜுனா சொல்கிறார். அதிமுகல இருக்கிற 60% பேர் ஆல்ரெடி தாவேக்கால இணைஞ்சிட்டாங்க. இது 90% பேர் இணையணும். ஏன் அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல சொல்றாரு. அதிமுகவும் திமுகவும் விரைவில் கூட்டணி அறிவிக்கணும். 2 டிஃபரண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். இதனால எல்லாரும் இப்பே செஞ்சிருங்க, நமக்கு கட்டமைப்பு ரொம்ப முக்கியம், தாவேக்காவிற்கு அதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவோட அந்த கட்டமைப்பு தாவேக்காவிற்கு தேவை, அதனால கட்சியில் இணைஞ்சிருங்க அப்படின்னு அழைப்பிடுகிறார். மறுபக்கத்துல இந்த விஷயத்தையும் சொல்றாரு. ரெண்டுத்துல எப்படி பாக்கு? ரொம்ப தர்ம சங்கடமான நிலைமை அதிமுகல இணைஞ்சவங்களுக்கு, இணைஞ்சுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு. என்ன அப்படின்னா அவர் அதிமுகல இருந்து இணைஞ்சவங்களுக்கு, நான் சொல்ல அதிமுக தாவேக்கால இணைஞ்சவங்களுக்கு, அதிமுகல இருந்து தாவேக்கா இணைஞ்சவங்களுக்கு, இணைய போறவங்களுக்கு, அவங்களுக்கு எல்லாருமே என்ன சங்கடம் அப்படின்னா அவர் திட்டுறது பூரா ஏடிஎம்கே தான் திட்டுறாரு. அங்கதான் நம்ம இருந்தோம். அப்ப என்ன செய்ய, அப்ப எடப்பாடி பழனிசாமியோட தலைமையை தனியா திட்டல. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையை திட்டுறதா இருந்தாங்கன்னா எல்லோருக்கும் தெரியும் எப்படி அதிமுகவும் திமுகவும் கூட்டணி பேசின அப்படிங்கிறத திமுக மறுக்குது, திரு எடப்பாடி பழனிசாமி மறுக்கிறாரு. ஆனா ஐயுஎம்எல் சொல்லிருச்சு, விடுதலை சிறுத்தைகள் சொல்லிருச்சு. அதே போல அதிமுகவோட கூட்டணி அமைக்க தாவேக்கா முயற்சிக்கவே இல்லைன்னு சொல்லிடட்டும். விஜயபாஸ்கர் அவர்கள் இந்த இதிலே சொல்லியிருக்காரு, நாங்க முன்னாடியும் ட்ரை பண்ணோம், பின்னாடியும் அவர்கிட்ட கேட்டோம். அதைத்தான் நான் சொல்ல வரேன். அப்ப வந்து இதே அதிமுகவோடு திரு எடப்பாடி பழனிசாமி பேச்சுலா இருக்கக்கூடிய அதிமுகவோட கூட்டணி அமைக்க தாவேக்கா சம்மதிச்சதே, முயற்சி பண்ணிச்சே. அன்னைக்கு பேசப்பட்டது என்ன, யார் முதலமைச்சர்னு சொல்ல வேண்டாம், ஆளுக்கு பாதி.
எப்படி ஜெயிக்கிறோமோ பார்த்தோம்னு சொல்லிட்டு இதை வர வேற ஆஃபர் வரும்போது அது வந்து டீல் ஒத்து வரலங்கிறனால முடிச்சிட்டாங்க. அப்ப அன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி எப்படி நல்லவரா இருந்தாரு, தேர்தல் முடிவுக்கு பிறகு எப்படி கெட்டவரா மாறிறாரு. அப்ப வந்து அன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக வந்து தாவேக்காக்கு மகிழ்ச்சிக்குரியதாக தோழமைக்குரியதாக இருந்துச்சு. அதற்கு பிறகு எப்படி வந்து அது எதிர்ப்புக்குரியதா மாறிடுது. அப்ப இந்த இடத்துல வந்து முழுக்க முழுக்க அவரவர் ஒரு அரசியல் கணக்குல தான் போய் நிக்கிறாங்களே தவிர அதுல வந்து ஒரு 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 தூய்மை இருந்துச்சு. நம்ம சொன்னாங்க தூய சக்தி இருந்துச்சுல, அப்படி சொன்னாங்களான்னு சொல்ல முடியாது. 2வது பாயிண்ட் 60% நிர்வாகிகளோட போயிருக்கலாம். அந்த நம்பர் 60% ஃபேக்ட் இல்ல. அது அப்புறம் இருந்தாலும் ஒரு கணக்குல நிறைய பேர் போறாங்களேங்கிற ஒரு பிம்பம் பொதுப்புத்துல வந்துருச்சு. அந்த கணக்குல 60% நிர்வாகிகள் போயிட்டாங்கன்னு வரலாம். 60% தொண்டர்கள் போயிட்டாங்கன்னு முடிவு எடுக்க முடியாது. யானை படுத்தாலும் குதிரை மட்டும். அதிமுக ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு சொல்றதுக்கு காலமாகும். அது வந்து சுலமா ஒரு நாள்ல காலமாயிராது. அது அவ்வளவு வந்து ஒரு வலுவான வேரூன்றிய தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி அது. எலெக்ஷன்ல வெற்றி வரலாம், தோல்வி வரலாம். நிர்வாகிகள் போயிருக்கலாம், முன்னாள் நிர்வாகிகள் போயிருக்கலாம். தொண்டர்கள் போனாங்களான்னு பார்க்கணும். அவங்க கணக்குப்படியே 40% நிர்வாகிகள் இருக்கிறாங்க. ரைட்? அவங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா தாவேகா பெற்றிருக்க வெற்றி எவ்வளவு? 37% தான். மிச்சம் 63% வெளியே தான் இருக்கு. அப்ப 37% ஆதரவு பெற்றுட்டு அவங்க ஆட்சியை பிடிச்சிட முடியும். அப்ப 40% நிர்வாகிகள் முன்னாடி இருக்கிறவங்க வச்சு கட்சியை வந்து திருப்பி உயிர்ப்பிச்சிட முடியாதா? பிளஸ் வந்து தொண்டர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க? 60% தொண்டர்கள் போயிட்டாங்கன்னு திரு ஆதவர்ஜனாவா சொல்வாரா? அதுவும் கிடையாது. அப்ப வந்து அதிமுக மீண்டும் உயிர்ப்பித்து எழுவதற்கான வாய்ப்புகள் 1000 இருக்கின்றன. அவர்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளாமல் போனால் யாரும் காப்பாற்ற முடியாது. கோயம்புத்தூர்ல பிரஸ் மீட் கொடுக்கும்போது திரு வேலுமணி சொல்கிறார், நாங்கள் இன்னமும் அதிமுக உறுப்பினர் தான். நாங்க பொதுச் செயலாளர் விழிச்சு தான் அவரை நாங்க பேசியிருக்கிறோம். எங்களுக்கு அதுல ஒன்றும் குழம்பம் இல்லை. நாங்க வந்து எங்கள் நீக்கப்பட்ட நிர்வாகிகள் திரும்பி கொடுக்கணுங்கிற எங்க கோரிக்கை எங்களுடைய பொதுச் செயலாளருக்கு வெளியிடுறோம். நீங்க தான் மாத்தி மாத்தி போட்டுருக்கீங்க. அப்ப என்ன அர்த்தம்? இன்னமும் பேசுறதுக்கு இடம் இருக்கு. ஸ்டில் தெர் இஸ் a space to separate all these things. அது செட்டரேட் போனோம்னா 2 தரப்பும் லாஸ். இப்படித்தான் செங்கோட்டையன் அவர்களுக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி இருந்த ரிஃப்டையை வந்து சுலபமா தீர்த்திருக்க முடியும். யாரோ 2 நிர்வாகிகளை மாத்தி போட்டதுல ஆரம்பிச்ச விஷயம். இவருக்கு ஆகாத 2 பேர் நிர்வாகிகள் போட்டு அங்கதான் ஆரம்பிச்சது. அது 10 நிமிஷம் நேரம் என்ன தலைவரை கொஞ்சம் மாத்தி விடுங்கன்னா முடிஞ்சிருக்கும். அதை மாத்தி அவங்க பேச மாட்டேங்க 2 பேரும் பேசாமலே போய் அது விரிசல் வந்து உரசலாகி பிரிசலாகி வந்து உடஞ்சே போய் கடைசியில் அங்கே போயிட்டாரு பார்த்தோம். இன்னைக்கு ஒரு வருவாய்த்துறை அமைச்சராக இருக்காரு. இவங்க எதுக்கு சவுட ஆக முடியலன்னு பார்க்குறோம். அது மாதிரி ஒவ்வொருத்தரா போட்டு சொல்லினா ஓபிஎஸ் வந்து அங்கே எம்எல்ஏ உட்காந்துருங்க பார்க்குறோம். இங்கே ஜேசிடி பிரபாகர் சமாதானம் ஆகிட்டாங்க. இப்போ இங்கேருந்து போனவங்க பூரா அங்கே வாழ்வு எடுத்து அப்போ இங்கே இருந்தால் வாழ்வு கிடைக்காங்கிற எண்ணம் தானே இவங்கெல்லாம் போய் நிற்குது. அப்போ 60% நிர்வாகிகள் வந்துட்டாங்கிற உண்மை இல்லாட்டாலும் இந்த பிம்பம் பொதுப்புத்தில் விழுந்துருச்சு. அப்போ அது வந்து இருந்துச்சுன்னா அது அதிமுக பேராபத்து. திமுக அதிமுக கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்காது. நம்ம பலமுறை சொன்னதான் யாருக்குனாலும் கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கு. தாவேகா திமுக கூட்டணிக்கே வாய்ப்பு இருக்கு. போங்க சந்தோஷமா இருங்க. அதுல ஒன்றும் குழப்பம் வச்சுக்க. என்னைக்குன்னா அது தேவை ஏற்பட்டால் எதுனாலும் நடக்கிறது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. திரு உதயநிதி அவர்கள் வந்து திரு விஜய் ஏற்க மாட்டார், திரு விஜய் அவர்கள் வந்து திரு உதயநிதி ஏற்க மாட்டார். இது வந்து இன்னைக்கு இருக்கிற விஷயம். நாளைக்கு இது இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்டாலினே இபிஎஸ் ஏற்க துணிஞ்சிட்டார். அதுதான் நான் சொல்ல வரேன். கருணாநிதி அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் வந்து பரம வைரி தீய சக்தின்னு சொன்னாங்க. ஆனால் அரசியல்ல மேல்மட்டம் தெரிந்த அத்தனை பேருக்குமே தெரியும் கருணாநிதி அவர்களுக்கும் ஜெயலலிதா எம்ஜிஆர் அவர்களுக்கும் எவ்வளவு பெரிய புரிதல் இருந்தது. எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து எதிர்க்கட்சி தலைவர் இருந்த வரைக்கும் ஒரு முதலமைச்சர் இருந்த வரைக்கும் எந்த குழப்பம் நல்ல பட்நாயக் முயற்சியில் அதிமுக திமுக இணைப்புக்கான அது தனி. அது இணைப்புங்கிறது முதல் பீரியட் இருந்துச்சு. அதற்கு பிறகே வந்து 3 தேர்தலில் தோத்த பிறகுமே கூட எம்ஜிஆருக்கும் கருணாநிதிக்கு எவ்வளவு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாருக்குமே தெரியும். சின்னவர்னு பேர் இன்னைக்கும் இருக்கக்கூடிய ஆற்காடு வீராசாமி அவர்கள் சசிகலா அவர்கள் எங்கள்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டு தலைவர் போய் வீட்டில் போய் பாருங்கன்னு சொல்லி போயஸ் கார்டனுக்கு நாங்க போனோம். யாரு? நான் போனேன். ஆற்காடு வீராசாமி நான் அமைச்சராக இருக்கும்போது போனேன். டிஎம்கே கவர்மெண்ட் 2006-11 பீரியடு. சசிகலா அவர்கள் என்கிட்ட பேசினாங்க, ஒரு ஹெல்ப் கேட்டாங்க. நான் தலைவர்கிட்ட சொன்னேன். தலைவர் வந்து அவங்கள வர சொல்லாதப்பா, நீ வீட்டுக்கு போப்பான்னு சொன்னார். நான் போயஸ் கார்டனுக்கு போனேன். ஆற்காடு வீராசாமி போயஸ் கார்டனுக்கு போனேன். அங்கே போய் கேட்டாங்க. நான் சசிகலா அவர்கள் தான் பேசினாங்க. ஆனால் பக்கத்துலேயே ஜெயலலிதா வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க வந்து பின்னாடி திரைக்கு பின்னாடி இருந்தாங்க. பார்த்தா தெரியும். ஜெயலலிதா அவர்கள் அவர் பார்க்கல, ஆனால் திரைக்கு பின்னாடி அவங்க இருந்தாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ ஜெயலலிதா அவர்கள் ஒரு கோரிக்கை, ஜெயலலிதா அவர்கள் இல்லாமல் திருமதி சசிகலா அவர்கள் வந்து போயஸ் கார்டனுக்குள்ள ஆற்காடு வீராசாமி அழைச்சிருப்பாங்க நம்ம நம்ப முடியாது இல்லையா? அதுல ஒண்ணு. அப்ப இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கேன். அப்ப வந்து இன்னைக்கு கட்சியில இருந்து வெளியே போனவங்க இன்னைக்கு வந்து டிஎம் கூட சேர்ந்துட்டாங்க, டிஎம் கூட சேர்ந்தாங்க போனவங்க எங்க போவாங்க? ஜெயலலிதா அவர்களே ஒரு ஹெல்ப் கேட்டாங்கன்னு சொன்ன ஆற்காடு வீராசாமி இந்த இருக்காரு. புதிய தலைமையில் அந்த பேட்டி இன்னும் அப்படி இருக்கு, நீங்க பாத்துக்கோங்க. அப்ப வந்து என்ன ஒரு வரலாற்று பதிவு இங்க நிக்குது. அப்ப எல்லாருக்குமான அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாரும் தெளிவானதான். அப்ப யாருனாலும் யாரோட சேருவாங்க, இவங்க சேரமானால அவர்களுக்கு தேவை ஏற்பட்டால் யாருனாலும் யாரோட முன்ன அதிமுகவும் திமுக ஒன்று சேரும். நம்ம குறைஞ்சபட்சம் 4-5 வருஷம் முன்னாடி சொல்லியிருக்கோம். இன்னைக்கு நேரத்தில் இல்லை, அன்னைக்கு நம்ம சொன்னது பாஜகவோட வளர்ச்சியை கணக்கு பண்ணி சொன்னோம். பாஜக அந்த இடத்த தவற விட்டுச்சு, தாவேக்கு அந்த இடத்த பிடிச்சிருச்சு. எந்த புண்ணியத்தை? ஏடிஎம்கே டிஎம்கே சேர்க்கிற புண்ணியத்தை. அப்ப அரசியலில் யாருனாலும் சேரலாம், அதுல குழப்பமே இல்லை. அவர்களுக்கு தேவை ஏற்பட்டால் யாரும் இப்ப நீங்க டிஎம்கே அலைன்ஸ்ல இருந்தவங்க தானே டிவி அலைன்ஸ்ல இருக்கிறாங்க. பாஜக பெற்றெடுத்த பிள்ளைன்னு தானே திரு திருமாவளவன் சொன்னாரு. தாவேக்காவையும் திரு விஜயவர்களும் சீமானும் விஜயும் RSS பாஜக பெற்றெடுத்த பிள்ளைகள் சொன்னார்ல. இப்ப RSS பெற்றெடுத்த பிள்ளைகளோட தானே கூட்டணி வச்சிருக்காரு. அப்ப வந்து அன்னைக்கு என்ன சொன்னாரு, இன்னைக்கு என்ன சொன்னாரு? திருமாவளவன் அவ்வளவுதான். அப்ப ரொம்ப தெளிவா அவங்க இருக்கு. அன்னைக்கு அரசியல் தேவை திமுகவோட இருந்துச்சு, இன்னைக்கு அரசியல் தேவை தாவேக்காவோட இருக்கு. இவ்வளவுதான். அப்ப யாரோட சேருவாங்க? யாருனாலும் சேருவாங்க.